வெல்கம் டு சாமி சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்குல வடை. வாங்க ஒரு மொறு சுவையான ஒரு ஈஸியான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை பண்ண தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கு, 3 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த புழுங்கல் அரிசி, காரத்திற்கேற்ற மாதிரி வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு மற்றும் வறுப்பதற்கு எண்ணெய். மரவள்ளி கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொரன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நாம் இது கூட அரிசியையும் துருவி வச்ச மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா மரவள்ளி கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானது. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. நைஸாக அரைச்சிக்கணும். வாங்க நாம் இப்போ வடையை தட்டலாம். வானலியில் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நாம் வடையை தட்டி போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாதான் இந்த வடை உப்போம். வடை நல்லா உப்ப ஆரம்பிச்சிடுச்சு. வடையை தட்டி போட்டதுக்கு பிறகு நாம் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஒரு சைடு வடை வந்ததுக்கு பிறகு நாம் அதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை எடுத்துட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். சுவையான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? மரவள்ளி கிழங்கு வடை பண்ண நானும் ரெடி. இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திப்பதற்கு பாய்.